ஓம் ஞானமூர்த்தீஸ்வரர் சமேத முத்தாரம்மனை போற்றி. அனைவருக்கும் வணக்கம். அனுபவம் மற்றும் அருள்வாக்கு ஜோதிடர் செந்தில்குமார் முத்தாரம்மன் பேசுகிறேன். இந்த பதிவில் 12 ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு குரு பகவான் உங்கள் ஜாதகத்தில் எந்த நிலையில் இருந்தால் தெய்வங்களை எப்படி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்கிறேன். இது குரு பகவானுக்கு உண்டான பொதுவான ஒரு பரிகாரங்கள், சரிங்களா? இந்த பரிகாரம் அப்படிங்கிறது பொதுவாக நீங்கள் செய்யும்போது உங்கள் வாழ்க்கையில் குரு பகவான் உங்கள் ஜாதகத்தில் எந்தெந்த நிலையில் இருந்தாலும் உங்களுக்கும் யோகத்துக்கு கொடுக்கறதுக்கு உண்டான சூழலை கண்டிப்பாக இந்த பிரபஞ்சத்துக்கு உண்டான இறைவன் என்று சொல்லக்கூடிய நம்ம வணங்கக்கூடிய தெய்வங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு அருளும். அப்போது ஒருவர் ஜாதகத்தில் குரு பகவான் என்று சொல்லக்கூடிய கிரகம் வலிமையாக இருக்கணும் அப்படிங்கிறதான் நிஜம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குரு பகவான் இந்த பிரபஞ்சத்துக்கு உண்டான அமைப்புப்படி பார்த்திங்கன்னா 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பாகிஸ்தானத்துக்கு அதிபதியாக வர்றாரு. அப்படிங்கிற பட்சத்தில் இந்த குரு பகவான் உங்கள் ஜாதகத்தில் வலிமையாக இருக்கும்போது தான் நீங்கள் இந்த பிரபஞ்சங்கள் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பாக்கியங்களை நீங்கள் முழுமையாக அடைய முடியும். அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் நீங்கள் சம்பாதிக்கிற பணம், காசு, பணம், பொருளாதாரம், பொன், ஆடை, ஆபரணங்கள்னு சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு காலகட்டத்தில் 6-8 தசாபுத்தி அல்லது 7 சனி, அஷ்டம சனி அல்லது குரு தசை இந்த மாதிரி வரும் காலங்களில் நீங்கள் இழந்து இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற ஏதோ ஒரு ஜீவன், ஏதோ ஒரு உயிர் மூலமாக நம்ம அந்த காசு, பணம், பொருளாதாரத்தை இழந்து என்னடா இது வாழ்க்கை, இப்படி தான் வாழ்க்கையில் நம்ம எல்லாருக்கும் இருக்குதா, நம்மளுக்கு மட்டும்தான் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி சில நேரங்களில் மன வருத்தத்தை ஏற்படுத்தி நம்ம வாழ்க்கையில் முடங்கி இருக்கும் பார்த்திங்களா, அந்த சூழலை இது போல் அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு உருவாக்கும். அப்போது உங்கள் ஜாதகத்தில் குரு பகவான் வலிமையாக இருக்கிறார் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுதுன்னு அர்த்தம். குரு பகவான் 1-5-9 உட்காந்துருக்கிறார், பிரபஞ்சம் உங்களுக்கு முழுமையாக சப்போர்ட் பண்ணுது. அதே குரு பகவான் 6-8 சம்மந்தப்பட்டிருக்கிறார், இந்த பிரபஞ்சம் அப்படிங்கிற இந்த கடவுள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் நம்ம கர்மாவின் அடிப்படையில் நம்ம ஏதோ ஒரு கஷ்டத்தை அனுபவிக்க போகிறோம் அப்படிங்கிற அர்த்தம். அது பாதகம், மாரகம் சம்மந்தப்பட்டு இருக்கிறார் அப்படின்னாச்சுன்னா குரு பகவான் என்று சொல்லக்கூடிய இந்த பிரபஞ்சத்துக்கு உண்டான இறைவன் ஏதோ ஒரு விதத்தில் நம்ம கர்மா அமைப்புப்படி நம்ம ஜாதகத்தில் குரு பகவான் இருக்கும் நிலைக்கு ஏற்ப நம்ம ஒரு நெருக்கடியை சந்திப்போம், அதில் ஒரு அசிங்க அவமானத்தை நம்ம அனுபவிக்க போகிறோம் அப்படிங்கிறது அவங்க ஜாதகத்துக்கு உண்டான தத்துவங்கள், விளக்கங்கள். சரி, இப்போ இதில் பார்த்திங்க அப்படின்னாச்சுன்னா குரு பகவானால் வரக்கூடிய நெருக்கடிகள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, குருனா தங்க நகை, பணம் சார்ந்த விஷயங்கள், பேங்கில் கடன் வாங்கிட்டு கட்ட முடியாத சூழல்கள், தங்க நகை அடகு வச்சு மீட்க முடியாத சூழல்கள். அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா குருன்னா கௌரவம், நம்ம கௌரவத்தை இழந்து நிற்கிற சூழல் உருவாகும். மனுஷனுக்கு காசு பணம் போயிட்டா கூட நம்ம சம்பாதிச்சிக்கலாம், சரி போனால் போகுது அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் கௌரவம் அப்படிங்கிறது மான பிரச்சனை இல்லை. அது போகும்போது மனிதனுடைய வாழ்க்கையில் இதுக்கு நம்ம செத்தே போயிருக்கலாம்டா, இப்படி ஒரு பொழப்பு பொழைச்சிட்டோமா அப்படின்னு நினைக்க வைக்க பார்த்திங்களா, இதுவும் அந்த குரு பகவான் தன்மை. அடுத்து பார்த்திங்கன்னா குழந்தை அப்படின்னு சொல்லக்கூடிய குழந்தை செல்வங்கள், நம்மளுக்கு பிறக்கக்கூடிய குழந்தை செல்வங்கள் நம்ம சொன்ன கேட்டு இருக்கிறது, அந்த குழந்தைகளால் நம்ம நன்மதிப்பை பெறுவது, இல்லை கடைசி காலங்களில் அந்த குழந்தைங்க நம்மளை பார்த்துக்கிறது, இதுக்கு எல்லாமே குரு பகவான் முழுமையான ஆதாரமாக இருப்பார். அப்போ குரு பகவான் கெட்டு போகாமல் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் இந்த பூமியில் ஜனனம் எடுத்த இந்த பூமியில் நம்ம வாழ்றதுக்கு உண்டான ஒரு அர்த்தத்தை அந்த குரு பகவான் உங்களுக்கு உருவாக்குவார். அவரவர் ராசி லக்னத்திற்கு ஏற்றார் போல் அவர் என்ன ஆதிபத்தியம் பெற்று வராரோ அது சார்ந்த விஷயம் சம்பந்தப்பட்ட நற்பலனையும் நம்ம அடைய முடியும். அப்போது இந்த குரு அப்படிங்கிற கிரகம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வலிமையாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் பொதுவாகவே எல்லாரும் சொல்கிறது, நானும் சொல்கிறேன். அதுதான், குரு பகவான் வலிமையாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் ஒரு நல்ல காற்றை கூட சுவாசிக்க முடியும். ஏன்னா குருனா ஜீவன், குருனா மூச்சு காற்று, ஆக்சிஜன் காற்று, நல்ல காற்றை கூட சுவாசிக்க முடியும். குரு பகவான் கெட்டு போய் இருக்கிறவங்கள பாருங்கள், அவங்க இருக்கிற இடம் பக்கத்தில் அடிக்கடி துர்நாற்றங்கள் வீசிக்கொண்டே இருக்கும், ஏதோ ஒரு கெட்ட வாடகையில் இவங்க சுவாசிக்கிற சூழல் உருவாகி கொண்டே இருக்கும். ஏன்னா உங்கள் ஜாதக குரு அப்படி தான் இருக்கிறாரு. அப்போ நீங்கள் அதை தான் நீங்கள் அனுபவிக்க முடியுங்கிறது தான் விதி. சரி, இதை வழிபாடு மூலமாக நம்மளுக்கு ஒரு சில விஷயங்களை செய்யும்போது, நம்ம தெய்வ வழிபாடு எடுக்கும்போது இதில் மாற்றங்கள் கிடைக்குமான்னா கண்டிப்பாக கிடைக்கும். முள்ளால் தான் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இந்த பிரபஞ்சத்துக்கு உண்டான இறைவன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசி லக்கணப்படி எந்த ஸ்தானத்தில் நிற்கிறாரோ அந்த ஸ்தானம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை நம்ம யோகமாக அடையணும் அப்படின்னாச்சுன்னா நீங்கள் தெய்வ வழிபாடுகளை நீங்கள் மறக்காமல் எடுத்துக்கிட்டே இருக்கலாம். அந்த தெய்வ வழிபாடுகளை எடுக்கும்போது சில பேருக்கு ஒரு நாள் வழிபாடு செஞ்ச உடனே சில விஷயங்கள் உடனே கையில் கிடச்சிரும். சில பேருக்கு வழிபாடு செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க, விரதங்கள் இருந்துகிட்டே இருப்பாங்க, போராடுவாங்க, வாழ்க்கையில் இதை சாதிக்கணும் அதை சாதிக்கணும் ஆசைப்பட்டு போராடுவாங்க. பிரபஞ்சமும் சப்போர்ட் பண்ணாது, இறைவனும் சப்போர்ட் பண்ணாத சூழல் நோக்கி சில பேருக்கு நகரும். அப்போ அவங்கவுங்க ஜாதகம் இப்படி கனெக்ட் பண்ணி பாருங்கள், லக்கணப்படி குரு பகவான் எங்கே இருக்கிறாருன்னு பாருங்கள், என்ன ஸ்தானத்தில் இருக்கிறாருன்னு பாருங்கள். அதே சமயத்தில் ராசிப்படி எங்கே இருக்கிறாருன்னு பாருங்கள். அப்போ ராசிக்கும் லக்கணத்திற்கும் அவர் எந்த ஸ்தானத்தில் தொடர்பில் இருக்கிறாரோ அது சார்ந்த தெய்வங்களையும் அது சார்ந்த விஷயங்களையும் நீங்கள் கையில் எடுக்கும்போது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை ஜெயிக்கும்.
அப்போ பிரபஞ்ச கணக்குப்படி பார்த்தீங்கன்னா அவர் பாக்கியாதிபதி. அப்போ அந்த பிரபஞ்சம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்னா நீங்கள் இறை வழிபாடை நீங்கள் எடுக்க வேண்டும். இந்த இறை வழிபாடை நீங்கள் எப்படி எடுக்கலாம்னு கேட்டிங்கன்னா, முதல்ல வந்து மேசம் முதல் மீன வரை கணக்கு பண்ணி சொல்கிற மாதிரி உங்களுடைய ராசி லக்னத்திற்கு 1ஆம் இடத்துலேருந்து 12ஆம் இடம் வரை குரு பகவான் இருக்கிற அமைப்புக்கு தகுந்தாற் போல் வந்து இறை வழிபாடை பொதுவான பரிகாரமாக நீங்கள் எடுக்கிறதுக்கு நீங்கள் என்னென்ன செய்யலாம் அப்படிங்கிறத தெய்வ வழிபாடை சொல்கிறேன். சரிங்களா? சரி, குரு பகவான் லக்கணத்தில் இருக்கிறார்னு வைங்களாம். லக்கணத்திலையும் ராசிலையும் அவர் அமர்ந்திருக்கிறார் அப்படின்னாச்சுன்னா, நீங்கள் எந்த தெய்வத்தை போய் வழிபாடு செஞ்சாலும் சரி, அந்த தெய்வத்தை முழுமையாக நீங்கள் அந்த தெய்வத்தோட அழகை அந்த அந்த அழகை ரசித்து நீங்கள் வழிபாடு செய்யுங்க. ஏன்னா முழுமையான தோற்றங்கள் அப்படியே முழுசாக பார்க்கணும். இறைவனுக்கு வந்து அபிஷேகத்துக்கு வந்து நீங்கள் வாங்கி கொடுக்கக்கூடிய பொருட்கள் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சந்தனம், குங்குமம் அதே சமயத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னாச்சுன்னா திருமஞ்சன பொடி இது போன்ற பொருட்களை நீங்கள் வாங்கி கொடுங்க. சரிங்களா? சரி, பரிகாரத்தை வந்து கடைசியாக சொல்கிறேன், என்னென்ன பரிகாரம் நீங்கள் செய்யலாம் அப்படின்ட்டு. அப்போது உங்களுக்கு வந்து லக்கணத்தில் இருக்கிறவங்க வந்து எந்த கோவிலை வழிபாடு செஞ்சாலும் சரி, இறைவனின் திருமேனியை நீங்கள் உச்சி முதல் உள்ளங்கால் வரை முழுமையாக பார்த்து ரசித்து அந்த இறைவன்கிட்ட வந்து கண்ணீர் மல்க உங்களுடைய வரங்களை கேட்கும் பொழுது இறைவன் கண்டிப்பாக உங்களுக்கு மனம் இறங்குவான். எப்போவுமே வந்து பாருங்கள், ஒரு கோவிலில் வந்து நம்ம சிந்துற கண்ணீருக்கு வந்து கண்டிப்பாக பலன் உண்டு. நீங்கள் கண்ணீரை வந்து அடுத்தவங்கள்ட்ட சிந்துறதுனால பலன் கிடைக்க போகிறதில்ல. ஆனால் இறைவன் சன்னிதானத்தில் போய் இறைவனை திருமுகத்தை பார்த்து திருமேனியை பார்த்து நீங்கள் கண் கலங்கி உங்கள் கண்ணில் இருந்து ஆத்மார்த்தமாக மனம் என்று சொல்லக்கூடிய அந்த விஷயம் வந்து அழுது அதிலிருந்து 2 சொட்டு கண்ணீர் வந்து அந்த இறைவன் சன்னிதானம் என்று சொல்லக்கூடிய அந்த தளத்தில் வந்து அவர் பாதத்தில் வந்து 2 சொட்டு கண்ணீர் கீழே நீங்கள் சிந்திட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் என்ன பிரச்சனை இருந்தாலும் இந்த இறைவன் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நிவர்த்தி பண்ணி கொடுப்பான். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இறைவன் அப்படிங்கிறவங்க வந்து பொதுவாக இறைவன் அப்படிங்கிற கடவுள் நம்ம வணங்கக்கூடிய தெய்வங்கள், அதாவது அம்பாள் தெய்வமாக இருக்கட்டும், காளியம்மனாக இருக்கட்டும், மாரியம்மனாக இருக்கட்டும், சிவனாக இருக்கட்டும், முருகனாக இருக்கட்டும், நாராயணனாக இருக்கட்டும், யார் எந்த தெய்வத்தெல்லாம் கணக்கு எடுத்துக்கோங்க. அவரவருக்குன்னு ஒரு இஷ்ட தெய்வம் இருக்கும். அதுதான் உங்களுக்கு வந்து உங்களை படைச்ச கடவுள் அப்படின்னு கணக்கு எடுத்துங்க. ஏன்னா இறைவன் ஒருவனே அப்படிங்கிறதான் விதி. ஆனால் நீங்கள் எந்த ரூபத்தில் பார்த்தாலும் இறைவன் உங்களுக்கு அப்படியே காட்சி கொடுப்பான். சரிங்களா? நீங்கள் வந்து முருகனாக பார்த்தாலும் இறைவன் காட்சி கொடுப்பான், அம்பாளாக பார்த்தாலும் இறைவன் காட்சி கொடுப்பான். உங்கள் ஜாதகப்படி எப்படி இருக்கோ அப்படியே உங்களுக்கு இறைவன் காட்சி கொடுப்பான். அப்போ நீங்கள் இறைவன் சன்னிதானத்தில் போய் நீங்கள் அந்த கண்ணீரை சிந்தும் பொழுது அந்த 9 நவக்கிரகங்களுக்கும் உங்களை வந்து கர்மாவின் அடிப்படையில் ஆட்டி படைக்கணும் அப்படிங்கிறக்காக இந்த உலகத்தில் எல்லாத்தையும் ஆட்டி படைக்கணும் அப்படிங்கிறக்காக படைச்ச அந்த நவக்கிரகங்களுக்கு அந்த இறைவன் உங்கள் வழிபாடு உண்மையாக இருக்கும் பட்சத்தில் அவன் கட்டளையிடுவான். கட்டளையிட்டு கொடுக்கக்கூடிய நெருக்கடிகளை குறைச்சி கொடுப்பா. என்கிட்ட வந்து அழுது மண்டாடிட்டு போயிட்டான், நீ வந்து எல்லாத்தையும் கர்மாப்படி தான் செய்வேன்னு சொல்லி நீ அவனை எழுதி பிடிச்சாச்சுன்னா அப்போ என்ன வழிபாடு செஞ்சு அர்த்தம் இல்லாமல் போயிடும். அதனால் கொடுக்கக்கூடிய கெடு பலனை குறைத்து கொடு அப்படின்ட்டு அந்த இறைவன் அந்த கிரகங்களுக்கு வந்து கண்டிப்பாக கட்டளையிடுவான். இது அடியேன் உணர்ந்த விஷயம், என் தாய் முத்தாரம்மன் எனக்குள் இருந்து உணர்த்திய விஷயங்கள். சரி, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தனஸ்தானம், குடும்பஸ்தானத்தில் வந்து உங்களுக்கு குரு பகவான் இருக்கிறார் அப்படின்னாச்சுன்னா நீங்கள் எந்த கோவிலில் போய் இறைவனை வழிபாடு செய்தாலும் சரி, இறைவன் கண்ணும் உங்கள் கண்ணும் ஒரே பார்வையில் ஒரே நேர்கோட்டில் வச்சு பாருங்கள். இறைவன் திருமுகத்தை அப்படியே பார்த்து ரசிங்க. இறைவன் திருமுகத்தை பார்த்து உங்களோட வேண்டுதலை சொல்லுங்கள். உங்களுடைய கோரிக்கை எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக அந்த இறைவன் ஏற்பான். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா இதில் வந்து 2ஆம் இடம் அப்படிங்கிறது முகம் சொல்லிட்டோம். அப்போ குரு பகவான் சம்மந்தப்பட்டுக்கார பரிகாரமாக என்ன எடுக்கலாம்னு கேட்டிங்கன்னா, சந்தன காப்பு இறைவனுக்கு முகத்தில் வச்சு அலங்காரம் பண்ணுவாங்கள்ல, சந்தனம் வச்சு அந்த சந்தன காப்பு அலங்காரத்திற்கு சந்தனம் வாங்கி கொடுப்பது உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானம், அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா வெற்றி புகழ் ஸ்தானம் சொல்கிறோம்ல, இந்த ஸ்தானத்தில் வந்து குரு பகவான் உங்கள் ஜாதகத்தில் இருக்கிறார் அப்படின்னாச்சுன்னா நீங்கள் வந்து இறைவன் கழுத்து பகுதியையும் இறைவனுடைய திருமேனியில் இருக்கிற கைகளை பார்த்து வழிபாடு செய்யுங்க. கழுத்து பகுதி இறைவனுடைய கைகள் பார்த்து வழிபாடு செய்வது இதுதான் உங்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுக்கும். ஏன்னா உங்களுடைய இறைவன் திருமேனியில் அங்கே தான் இருக்கிறான். சரிங்களா? அதை பார்த்து நீங்கள் வழிபாடு செய்யும்போது உங்களுக்கு இறைவனால் கிடைக்கக்கூடிய அனைத்து வித சகல சௌபாக்கியத்தையும் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அந்த இறைவன் அருள்வான். இந்த குரு பகவானும் உங்கள் ஜாதகத்தில் வேலை செய்ய ஆரம்பிச்சிருவார். சரிங்களா? அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னாச்சுன்னா உங்களுடைய ராசி லக்கணத்திற்கு 3ஆம் இடத்துல வந்து குரு பகவான் இருக்கிறவங்க வந்து கையில் பார்த்து வழிபாடு செய்யணும். ஓகே, அப்போது நீங்கள் வந்து ஒரு மாலை வாங்கி இறைவனுக்கு நீங்கள் வந்து கொடுக்குறீங்க அப்படின்னா கூட நல்லா செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் கொடுக்குற மாலையை வந்து அந்த இறைவன் வந்து எப்போ கழுத்தில் ஃபுல்லாக இறைவனுக்கு கோவிலில் மாலை ஃபுல்லாக இருக்கும். ஆனால் நீங்கள் கொடுக்குற மாலையை கொண்டு போய் கோவில் பூசாரி என்ன பண்ணுவாங்கன்னா நேரே கொண்டு போய் கழுத்தில் போட முடியாது அப்படிங்கிற கையில் கொண்டு போடுவாங்க. எப்போலாம் அந்த கையில் கொண்டு வந்து அந்த மாலையை கொண்டு வந்து போடுறாங்களோ அந்த காலகட்டமெல்லாம் பாருங்கள், கோவிலுக்கு போயிட்டு வந்த காலகட்டம் உங்கள் காலகட்டம் வந்து பொற்காலமாக இருக்கும்.
ஏன்னா உங்கள் ஜாதக கூட அங்கே வேலை செஞ்சுட்டு இருப்பார். சூப்பராக இருக்கும் இந்த அமைப்பு. இதெல்லாம் அடியேன்னு உணர்ந்த விஷயங்கள், அனுபவத்தில் ஒன்று பார்த்து இறைவனையை பார்த்து ரசித்து நான் உணர்ந்த விஷயத்தை தான் உங்களுக்கு தெளிவாக சொல்லிட்டு இருக்கிறேன். சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா, நீங்கள் வந்து வழிபாடு முறைக்கு வந்து இந்த வழிபாடு முறை எடுத்துக்கலாம். அதே சமயத்தில் பிடிமண் எடுத்து ஒரு கோவில் கொண்டு போய், ஒரு கோவிலேருந்து பிடிமண் எடுத்து கொண்டு போய் இன்னொரு பக்கம் கொண்டு வச்சு அது தெய்வமாக வழிபாடு செய்வாங்க. அந்த மாதிரி தெய்வத்தையும் சுயம்புவாக எழுந்தருளிய தெய்வங்களையும் நீங்கள் பார்த்து வழிபாடு செய்வது உங்களுக்கு வந்து யோகம். சரி, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, உங்கள் ராசி லக்னத்துக்கு 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தில் வந்து குரு பகவான் இருக்கும் நண்பர்களுக்கு நீங்கள் வழிபாடு செய்யக்கூடிய அமைப்பு என்னென்னு கேட்டிங்கன்னா, இறைவனுடைய மார்பு பகுதியை பார்த்து வழிபாடு செய்ய வேண்டும். இறைவனுடைய ஆண் பெண் தெய்வங்கள் எந்த தெய்வமாக இருந்தாலும் சரி, இறைவனுடைய மார்பு என்று சொல்லக்கூடிய அந்த மார்பு கவசங்கள் போட்டிருப்பாங்கள்ல, அந்த மாதிரி மார்பு சம்மந்தப்பட்ட இடங்களை பார்த்து நீங்கள் வழிபாடு செய்யும்போது உங்கள் ஜாதக குரு சூப்பராக உங்களுக்கு வந்து யோகத்தை கொடுப்பார். அதே சமயத்தில் இறைவனுக்கு வந்து மார்பகத்தில் வந்து பார்த்திங்கன்னா, ஆண் பெண் தெய்வமாக இருந்தாலும் சரி, மார்பகத்தில் வந்து சந்தனத்தை வந்து வச்சு அலங்காரம் பண்ணுவாங்க. அப்போ அந்த மாதிரி இடங்களில் சந்தனம் வச்சு வழிபாடு செய்வதற்கு நீங்கள் சந்தனம் வாங்கி கொடுப்பது யோகம். சந்தனம் நீங்கள் வாங்கி கொடுத்துருங்க, ஆனால் உங்கள் கோரிக்கை ஏற்கப்படும் போது அந்த இறைவனே அவங்க நீங்கள் கொடுக்குற சந்தனத்தை வாங்கி சந்தனத்தை கலக்கி அவங்க வச்சாங்கன்னா அவங்க வந்து அந்த பக்கம் தான் தேய்ச்சி வைப்பாங்க. இதை நானே அடியேனே உணர்ந்திருக்கிறேன். சரிங்களா? எனக்கு 4ஆம் இடம் சொல்லக்கூடிய ஸ்தானங்களில் வந்து குரு பார்வை விழும் நேரங்களையும், குரு பார்வை இருக்கும் நேரங்களையும், குரு பகவான் தொடர்பில் இருக்கும் நேரங்களையும், குரு பகவான் காலதேவ கணக்குப்படி கடகராசியில் உச்சமாக இருக்கிற காலகட்டத்தில் நானே என் தாய் முத்தாரம்மன் திருக்கோவிலை நான் உணர்ந்திருக்கிறேன். அதனால தான் தெளிவாக சொல்கிறேன். சரிங்களா? அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னாச்சுன்னா, இறைவனுக்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்து பட்டு துணி பட்டெடுத்து வருஷத்தில் 2 தடவையாவது நீங்கள் வழிபாடு செய்யும்போது தான் உங்களுக்கு வந்து இந்த பிரபஞ்சத்துக்கு உண்டான கடவுள் வேலை செய்வார். ஏன்னா 4ஆம் இடம் அப்படிங்கிறது மனசு. நீங்கள் வாங்கி கொடுக்குற பொருள் வந்து இறைவன் மனசில் அப்படியே டச் பண்ணி இருக்கணும் அப்படின்னாச்சுன்னா, அது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வாங்கி கொடுக்கக்கூடிய அந்த பட்டு சேலை பட்டு துணிகள் மட்டுமே. சரிங்களா? அதை நீங்கள் செஞ்சுக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, 4ஆம் இடங்கிறது தண்ணி சார்ந்த விஷயங்கள். அப்போது நீங்கள் இறைவனுக்கு வந்து அபிஷேகத்துக்கு நீங்கள் வந்து வாங்கி கொடுக்கக்கூடிய பொருட்கள் வந்து இறைவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா, அது லிக்விடாக வாங்கி கொடுத்தீங்கன்னா ரொம்ப சிறப்பு. லிக்விடாக வந்து சந்தனம் பொருளை போன்ற பொருட்களை வாங்கி கொடுக்க முடியாதல்ல. அப்போ எப்படி செய்யலான்னு கேட்டிங்கன்னா, இறைவனுக்கு அபிஷேகத்துக்காக நீங்கள் வாங்கி கொடுக்குற பொருட்கள் சந்தனம் சார்ந்த பொருட்கள், சந்தனம், திருமஞ்சன பொடி, மஞ்சள் பொடி இதெல்லாமே நீங்கள் வாங்கி கொடுங்க. அவங்க தண்ணியில் கலந்து அதை இறைவனுக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க. உங்களுக்கு மிகப்பெரிய யோகமாக இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அதிர்ஷ்டஸ்தானம், பூர்வ புண்ணியஸ்தானம், குழந்தைகள் ஸ்தானம். இந்த ஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறார் அப்படின்னாச்சுன்னா, இறைவனுடைய திருமேனியில் வந்து நீங்கள் பார்த்து வழிபாடு செய்யக்கூடிய இடங்கள் எங்கேன்னு கேட்டிங்கன்னா, மார்பகத்துக்கும் அடி வயிற்றுக்கும் மேலே உள்ள பகுதியை பார்த்து இதயத்தை பார்த்தும் வழிபாடு செய்யலாம். சரிங்களா? அதே சமயத்தில் கொஞ்சம் கீழே இறங்கி அந்த மாதிரி இடங்களை பார்த்து வழிபாடு செய்வது உங்களுக்கு மிகப்பெரிய யோகம். அப்போது இதை வந்து வழிபாட்டுக்கு நீங்கள் இறைவன் திருமேனியை பார்த்த உடனே மார்பகத்துக்கு கீழே அடிவயத்துக்கு மேலே உள்ள பகுதியை பார்த்து இறைவா என் பிரச்சனை தீர்த்து கொடுப்பான்னு கேட்டிங்கன்னா, உங்கள் ஜாதகத்தில் இருக்கிற உங்கள் குரு இறைவன் திருமேனியில் அங்கே தான் இருக்கிறான். நீங்கள் பார்த்து வழிபாடு செய்யும்போது அந்த இறைவனே வந்து கரெக்டாக ஏன்ப்பா உன்னை தான்ப்பா கூப்பிட்றான், அவன் கேட்குற வார்த்தை கொடுத்துட்டு வாப்போ அப்படின்னு சொல்லி அந்த இறைவனே உங்களுக்கு ஓடி வருவான். சரிங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, 5ஆம் இடம் அப்படிங்கிறது ஆசை. நீங்கள் என்னென்ன பொருள் வச்சு இறைவனுக்கு அலங்காரம் பண்ணணும், அபிஷேகம் பண்ண ஆசைப்படுறீங்களோ அது அனைத்தும் நீங்கள் பண்ணலாம். ஏன்னா அது 5ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா, குரு பகவானுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய யோகமான இடம். அப்போ நீங்கள் இறைவனுக்கு வந்து என்ன பொருளை கொண்டு போய் நீங்கள் உங்கள் மனசில் பட்ட பொருளை கொண்டு போய் அபிஷேகத்துக்கு கொடுக்குறீங்கனாலும் சரி, கொடுக்குற பொருட்களை இறைவன் சந்தோஷமாக வாங்கிக்குவான். அதில் எந்த மாற்றம் கிடையாது. சரிங்களா? அடுத்து 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானம். அப்போ 6ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறார் அப்படின்னாலே நம்ம கடன் சார்ந்த விஷயங்கள் பிரச்சனை அப்படி இப்படின்னு ஏகப்பட்டது உள்ளே வந்துடும். வேலைக்கு போவோம், நல்ல வேலை கிடைக்கும். மற்றபடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து தீராத கடன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்துகிட்டு தான் இருக்கும். கடன் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு உருவெடுத்து கொண்டே இருக்கும். 6ஆம் இடம் அப்படிங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா, இறைவன் திருமேனியில் வந்து பார்த்திங்கன்னா அடி வயிறை குறிக்கிறதுக்கு உண்டான இடம். அப்போது கோவில்களில் வந்து பார்த்திங்கன்னாச்சுன்னா, விநாயகர் பெருமாள்லாம் பார்த்திங்க அப்படின்னாச்சுன்னா, நம்ம ஒரு ஆலமரத்தில் உட்காந்துருக்கிறார் அப்படின்னா ஆலமரத்தில் வந்து விநாயகருக்கு வந்து இடுப்பில் துண்டு கட்டியிருப்பாங்க. நீங்கள் வந்து அந்த சந்தனம் கொண்டு போய் அந்த இறைவனுக்கு வந்து அடி வயிற்றில் தேய்ச்சி விட்டுட்டு ஒரு சந்தனம் போட்டு வச்சிங்கன்னா உங்களுக்கு யோகமாக வேலை செய்யும். இறைவனுடைய திருமேனியில் வந்து அடி வயிறை பார்த்து வழிபாடு செய்யுங்கள். இது உங்களுக்கு வந்து பொருளாதார வளர்ச்சியும் கடன் சார்ந்த பிரச்சனை தீர்க்கிறதுக்கு உண்டான விஷயமாகவும் இருக்கும். நல்ல வேலை வாய்ப்பு, கடன் சார்ந்த பிரச்சனையிலிருந்து உங்களுக்கு வந்து நிவர்த்தி, நோய் சார்ந்த பிரச்சனை நிவர்த்தி, அடிவேர் பிரச்சனை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வந்து நிவர்த்தி. அதே சமயத்தில் குரு பகவான் 6ஆம் இடம் சம்பந்தப்பட்டாலோ 6ஆம் அதிபதியாக வந்தாலோ அவங்களுக்கு வந்து பாருங்கள் வயிறு அப்படிங்கிறது தொப்பையாகவே இருக்கும். ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, வயிறு வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக இல்லாமல் அந்த வயிறு அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் என்னையும் கொஞ்சம் பாரப்பா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் முன்னால் தொந்தி விழுந்து போய் இருக்கும். இது 6ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கும் நண்பர்களுக்கும் 6ஆம் அதிபதியாக குரு பகவான் வரும் நண்பர்களுக்கும் இந்த அமைப்பு இருக்கும். அப்போ நீங்கள் அடிவயிறை பார்த்து நீங்கள் வழிபாடு செய்வது உங்களுக்கு வந்து யோகம்.
அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 7ஆம் இடம் 8ஆம் இடம் இந்த 2 இடமும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மனிதனுடைய இடங்களில் வந்து குரு பகவான் எப்படி வேலை செய்வார்னு கேட்டிங்கன்னா அடிவயிறு சார்ந்த விஷயத்துக்கு கீழே, அதாவது மர்ம உறுப்பு மறைக்கப்பட்ட பகுதின்னு சொல்கிறோம்ல, அடிமடி சம்பந்தப்பட்ட இடங்கள். அப்போ எந்த கோவிலில் போய் நீங்கள் இறைவனை வழிபாடு செஞ்சாலும் சரி, 7ஆம் இடத்துலையும் 8ஆம் இடத்துலையும் குரு பகவான் இருக்கிறவங்க வந்து இறைவனுடைய அடிமடியை பார்த்து நீங்கள் வழிபாடு செய்வது, இறைவனுக்கு மடிப்பிச்சை எடுத்து வழிபாடு செய்வது தான் உங்களுக்கு யோகம். எப்போவுமே வந்து பாருங்கள், இந்த மாதிரி வழிபாடு முறை நீங்கள் எடுக்கணும். அடிக்கடி 7 8 சம்மந்தப்பட்டு 7ஆம் இடத்துலையும் குரு பகவான் இருக்கிறாரு, இல்லை எனக்கு 8ஆம் இடத்துலையும் குரு பகவான் இருக்கிறார், இந்த 2 அமைப்பில் குரு பகவான் இருந்தாலும் சரி, 7 8 கனெக்ட் பண்ணிக்கோங்க. இந்த அமைப்பில் இருக்கிறவங்க வந்து அடிக்கடி வந்து பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி, ஒரு கையில் ஒரு துண்டு வச்சுட்டு பெண்களாக இருந்தால் தன்னுடைய முந்தானை கையில் எடுத்து அடிமடி வர வச்சு தானே வந்து காணிக்க வாங்குவீங்க. எந்த கோவில் யார்கிட்ட கேட்டாலும் சரி அடிமடியை டச் பண்ணுற மாதிரி அந்த முந்தானை கையில் வச்சு நீங்கள் காணிக்கையை வாங்கி இறைவனை செலுத்துறது, இறைவனுடைய அடிமடியை பார்த்து நீங்கள் வழிபாடு செய்வது, இதுதான் உங்களுக்கு வந்து யோகம். அப்போ வீட்டில் வந்து சாமி போட்டாலாம் நீங்கள் வழிபாடு செய்கிறது எப்படி வழிபாடு செய்யலாம்? சாமி ஃபோட்டோவுக்கு வந்து நீங்கள் ஃபோட்டோவுக்கு வந்து பொட்டு வைக்கிறீங்க அப்படின்னாச்சுன்னா நெத்தியில் பொட்டு வச்சு நம்ம வழிபாடு செய்வோம், அதுவும் நீங்கள் செஞ்சுக்கலாம். அதே சமயத்தில் அடிமடி என்று சொல்லக்கூடிய இறைவனுடைய அடிமடியில் வந்து அதிகமாக நீங்கள் ஒரு நெத்தியில் ஒரு பொட்டு வைக்கிறீங்கன்னா அங்கே ஒரு 5 பொட்டு வச்சு சந்தனம் குங்குமம் வைப்பது உங்களுக்கு மிகப்பெரிய யோகம். சரிங்களா? அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னாச்சுன்னா 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானம் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து பாக்கிய ஸ்தானம். அங்கேயே குரு பகவான் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து பாக்கியங்களே அவர் அள்ளி கொடுக்க போகிறார் அப்படின்னு அர்த்தம். அப்போது இறைவன் வந்து இந்த பாக்கியத்தை அள்ளி கொடுக்கணும் அப்படின்னாச்சுன்னா நீங்கள் வந்து இறைவனுடைய தொடைப்பகுதியை பார்த்து வழிபாடு செய்யலாம். ஏன்னா 9ஆம் இடம் அப்படிங்கிறது தொடைப்பகுதி, முட்டு பகுதிக்கு மேலே மர்ம உறுப்புக்கு பகுதிக்கு கீழே தொடைப்பகுதியை பார்த்து நீங்கள் வழிபாடு செய்வது யோகம். அது ஆண் தெய்வமாக இருந்தாலும் சரி பெண் தெய்வமாக இருந்தாலும் சரி, நீங்கள் போன உடனே அந்த இடங்களை பார்த்து, ஆண்டவா எனக்கு அதை கொடுப்பா, இவ்வளோ கஷ்டத்தில் கொடுக்குறியே, எனக்கு வந்து 9ல் குரு இருந்தாலும் கஷ்டம்தான், கஷ்டமெல்லாம் வராமல் இருக்காது. ஏன்னா எந்த லக்னத்தில் எந்த இடத்துல குரு இருந்தாலும் அந்த இடம் சார்ந்த விஷயம் பிரச்சனை இருக்கும். சரிங்களா? அப்போது எல்லாருக்கும் மனுஷனுக்கு ஒரு பிரச்சனை ஆண்டவன் கொடுத்து தான் இந்த பிரபஞ்சத்தில் நம்ம நடமாட விடுறான். அப்போ என்ன பிரச்சனை இருக்கோ அந்த பிரச்சனையோட வேண்டுதலை இறைவனுடைய தொடை பகுதியை பார்த்து நீங்கள் வழிபாடு செய்வது உங்களுக்கு மிகப்பெரிய யோகம். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னாச்சுன்னா உங்களுடைய ராசி லக்கணத்திற்கு 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறவங்க வந்து இறைவனுடைய முட்டு பகுதியை பார்த்து வழிபாடு செய்வது யோகம். போன உடனே உங்கள் கண் பார்வை அப்படிங்கிறது இறைவன் முட்டு பகுதியை பார்த்து இருக்க வேண்டும். அப்படி இருக்கும்போது என்னென்னா போன உடனே உங்கள் குரு வந்து உங்களை பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சிருவார். அதுக்கப்புறம் நீங்கள் வரங்கள் கேட்க ஆரம்பிக்கும் கொடுக்க ஆரம்பிச்சிருவார். அப்போது இந்த மாதிரி அமைப்பில் இருக்கிறவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னாச்சுன்னா இறைவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் சாத்துவாங்க. அதாவது இறைவன் திருமேனியில் வந்து அபிஷேகம் பண்ணுறதுக்கு முன்னால் வந்து பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் உடம்புல நல்லா இறைவனுக்கு தேய்ச்சி விட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி அப்புறம் அபிஷேகம் பால் விட்டு நல்லா அபிஷேகம் பண்ணாங்கல்ல, இதுக்கு வந்து நல்லெண்ணெய் நீங்கள் வாங்கி கொடுப்பது உங்களுக்கு மிகப்பெரிய யோகம். ஏன்னா அப்படி வாங்கி கொடுக்கும்போது என்னென்னா உங்களுக்கு வந்து மூட்டு வலி இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்காது, தொழில் சார்ந்த விஷயங்களை வந்து பிரச்சனை இருக்காது. ஏன்னா 10ஆம் இடம் கர்மஸ்தானம். சரிங்களா? அப்போ அந்த விஷயத்தை வந்து நீங்கள் இப்படி தான் இயக்க முடியும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அபிஷேகத்துக்கு கொடுக்கக்கூடிய பொருள் வந்து சந்தனம், திருமஞ்சன பொடி, மஞ்சள் பொடி இந்த மாதிரி பொருட்கள் நீங்கள் வாங்கி கொடுக்கலாம். சரிங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானம். அப்போ லாபங்கள் உங்களுக்கு அதிகமாக கொட்டணும் அப்படின்னாச்சுன்னா இறைவனுடைய திருமேனியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய குரு பகவான் இருக்கிற இடம் முட்டு பகுதிக்கு கீழே கரண்டா என்று சொல்லக்கூடிய அந்த கணுக்கால் பகுதின்னு சொல்லக்கூடிய பகுதிக்கு மேலே இந்த இடத்த பார்த்து நீங்கள் வழிபாடு செய்வது, இறைவனுடைய பாதத்தை கெட்டியாக பிடிச்சு கொள்வது, இறைவனே நீ தான் எனக்கு கதி, எனக்கு வேற யாரும் இல்லைன்னு சொல்லி நீங்கள் கெட்டியாக இறைவன் காலை பிடிக்கிறது தான் உங்களுக்கு வந்து கெட்டிக்காரத்தானோ. அதுதான் உங்களுடைய வாழ்க்கையை மேல் நோக்கி கொண்டு போகும். குருவால் வரக்கூடிய தோஷத்தை நிவர்த்தி பண்ணும். உங்களுடைய வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய சுகபோகங்களையும் குரு பகவான் அருளுவார். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய விரயஸ்தானம். இந்த அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு வந்து ராமர் பாதம்னு சொல்லக்கூடிய பாதங்களை வச்சு வழிபாடு செய்வது, வீடுகளில் வந்து கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா போன உடனே நீங்கள் வந்து 12ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறவங்க செய்யக்கூடிய முதல் பரிகாரம் என்னென்னு கேட்டிங்கன்னா கோவில் கருவறைக்கு முன்னால் தலைவாசலுக்குள்ளே போகும்போதே நீங்கள் உங்கள் சிரசை கொண்டு போய் இறைவன் பாதத்தில் வந்து முதல் படிக்கட்டிலே கொண்டு தலையை கொண்டு கீழே முட்டிடணும். எம்மா எனக்கு அப்பா எனக்கு இதை காத்து கொடுப்பான்ட்டு. ஏன்னா இறைவன் இருக்கிற இடம் கால் பாதம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானம். அப்போ இறைவன் திருமேனியில் வந்து மலை மேலே ஏறிங்கன்னா முதல் படிக்கட்டு கோயிலுக்குள்ளே போகிறீங்க அப்படின்னாச்சுன்னா கோயில் வாசலுக்கு உள்ளே நுழைஞ்ச உடனே தலைவாசலில் இருக்கிற அந்த கோவில் வாசலில் உங்கள் தலையை வந்து நீ வைப்பது மிகப்பெரிய யோகம். அப்போ இந்த அமைப்பில் இருக்கிறவங்க வந்து நல்லா கனெக்ட் பண்ணி பாருங்கள். ஊருக்குள்ளே வந்து இருக்கிற மாரியம்மன் கோவில், காளியம்மன் கோவில், தெய்வங்கள் வந்து திருவிழாக்கள் நடக்கிற காலங்களில் வந்து நடந்து முடிஞ்சிட்டு அந்தந்த கோவிலில் வந்து திருத்தேர் விழா அப்படின்னு கொண்டாடி வீட்டுக்கு வீடு அந்த தெய்வங்களை கொண்டு வருவாங்க, தெருவில் வரும். அந்த மாதிரி நேரங்களில் வந்து நீங்கள் அந்த இறைவனுக்கு வந்து பாத பூஜை செய்கிறது ரொம்ப சிறப்பு.
இது சில கோவில்களில் வந்து சில ஊர்களில் எப்படின்னு கேட்டிங்கன்னா, சாமியே வந்து மனிதர்கள் விரதம் இருந்து சாமியை ஆடி கும்ப கலசங்களை தலையில் சுமந்து இறைவனை சுமந்து உங்கள் வீட்டுக்கு வருவாங்கள்ல, அவங்களுக்கு வந்து நீங்கள் காலில் வந்து மஞ்சள், சந்தனம், குங்குமம், அடுத்து வந்து பார்த்திங்கன்னா திருமஞ்சன பொடி, இந்த மாதிரி பொடிகளை வாங்கி வச்சு அவங்க காலில் வந்து நல்லா தேய்ச்சி விட்டு கால் பாதத்தை காலை நல்லா கழுவி விட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு அந்த நீர் விட்டு நீங்கள் நீர் விட்டுட்டு வணங்கி வழிபாடு செய்வது உங்களுக்கு இதுதான் பரிகாரம், இதுதான் பன்னெண்டு குரு பகவான் வந்து உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுப்பார். கோவிலுக்குள்ளே வந்து இறைவன் பாதத்தை மட்டுமே நீங்கள் பார்த்து வழிபாடு செய்யணும். இறைவன் பாதத்தை பார்த்து வழிபாடு செய்துவிட்டு அதுக்கப்புறம் அப்படியே இறைவன் திருமுகத்தை பார்த்து வழிபாடு செய்யுங்க. இப்படி நீங்கள் வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து செய்யும்போது உங்கள் ஜாதகத்துக்கு குரு பகவான் வேலை செய்வார். பொதுவாகவே வந்து பாருங்கள், இது வந்து பொதுவான ஒரு பரிகாரம். உங்கள் ராசி லக்கணப்படி அந்த குரு பகவான் என்ன ஆதிபத்தியம் வாங்கியிருக்கிறாரோ, உங்கள் ஜாதகத்தில் வந்து ராசி லக்கணத்துக்கு அவர் எங்கே இருக்கிறாரோ அதுக்கு தகுந்தாற் போல் சில விஷயங்கள் இதில் மாறி வரும். சரிங்களா? ஆனால் வழிபாடு முறை அப்படிங்கிறது இது உங்களுக்கு 100% சக்ஸஸ் பண்ணி கொடுத்து கொண்டே இருக்கும். அப்புறம் வீடுகளில் வந்து பார்த்திங்கன்னா, வீட்டில் சாமி போட்டால் நம்ம 10 ஃபோட்டோ 15 ஃபோட்டோ வச்சுருந்தாலும் மூல தெய்வம்னு சொல்லி ஒரு தெய்வத்தை நம்ம கெட்டியாக பிடிச்சி வழிபாடு செஞ்சுட்ருப்போம். 10 ஃபோட்டோ இருக்கும், ஆனால் நம்ம வணங்கக்கூடிய தெய்வம் ஒரே தெய்வத்தை வணங்கிட்டு இருப்போம். ரொம்ப முக்கியமாக வணங்குவோம். அதான் நமக்கு பிடிச்ச இஷ்ட தெய்வமாக இருக்கும். அந்த தெய்வத்தின் ஃபோட்டோவுக்கு உங்கள் ஜாதகத்தில் குரு பகவான் எங்கே இருக்கிறாரோ அதுக்கு தகுந்தாற் போல் சந்தனம் குங்குமம் வச்சு வழிபாடு செய்யுங்க. எப்படி வழிபாடு செய்யலாம்? இறைவன் வந்து உங்கள் ராசி லக்கணத்தில் இருக்கிறார் அப்படின்னாச்சுன்னா இறைவனுடைய ஃபோட்டோவில் உச்சந்தலையில் வந்து சந்தனம் வைங்க. அதுக்கு கால் பார்த்து சந்தனம் வைங்க. மற்றபடி நெத்தியில் வைக்கிற சந்தனம் எப்பவுமே ரெகுலராக வச்சுக்கோங்க. இது அதையும் தாண்டி 2ஆம் இடத்துல வந்து குரு பகவான் இருக்கிறவங்க நெத்தியில் இறைவன் ஃபோட்டோவில் வந்து நெத்தியில் வைப்பது யோகம். 3ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறவங்க வந்து இறைவனுக்கு வந்து 4 கை 10 கை இருக்குதுன்னா 10 கையிலையுமே வந்து நீங்கள் சந்தன குங்குமம் வச்சு வழிபாடு செய்யணும். நெத்தியில் வைக்கிற சந்தன குங்குமம் அப்படிங்கிறது ரெகுலராக எல்லாரும் வைக்கிறது. அதையும் தாண்டி நான் சொல்கிற விஷயங்கள். சரிங்களா? அடுத்து குரு பகவான் 4ல் இருக்கிறவங்க வந்து இறைவன் மார்பு பகுதியில் வைங்க, சந்தன குங்குமம் வைங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 5ஆம் இடத்துல இருக்கிறவங்க அடிவயத்துக்கு மேல் பகுதியில் மார்பகுதிக்கு கீழே உள்ள பகுதியில் சந்தன குங்குமம் வைங்க. அடுத்து வந்து 6ஆம் இடம் தொடர்பில் இருக்கிறார் அப்படின்னா அடிவயத்தில் வைங்க. 7, 8 சம்மந்தப்பட்ட அமைப்பில் இருக்கிறார் அப்படின்னா அடிமடியில் சந்தன குங்குமம் வச்சு வழிபாடு செய்யுங்க. 9ல் இருக்கிறவங்க தொடை பகுதியில் வைங்க. 10ல் இருக்கிறவங்க முட்டு பகுதியில் வைங்க. 11ல் இருக்கிறவங்க கணுக்கால் பகுதிக்கு முட்டு பகுதிக்கு மேலே உள்ள காலில் வைங்க. 12ஆம் இடம் அமைப்பில் இருக்கிறவங்க வந்து கால் பாதம் எத்தனை ஃபோட்டோ வீட்டில் இருந்தாலும் அத்தனை ஃபோட்டோவுக்கும் கால் பாதங்களில் சந்தனம் குங்குமம் வச்சிருக்க வேண்டும். அப்போ தான் உங்கள் வீட்டில் இருக்கிற அந்த குரு பகவான் வந்து ஜாதகப்படி அது வேலை செய்வார். இது ஒரு கணக்கு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா முதல்ல வந்து குரு பகவான் அப்படின்னாலே பூஜை அறை குறிக்கிறதுக்கு உண்டான அமைப்பு. பூஜை அறை யார் வீட்டிலலாம் சிறப்பாக இருக்கோ அவங்கவுங்க வீட்டில் குரு பகவான் வந்து வலிமையாக இருக்கிறாருன்னு அர்த்தம். கணக்கு எடுத்துக்கோங்க. அப்போது உங்கள் வீட்டு பூஜை அறையில் வந்து தேவையில்லாமல் கெட்ட வாடைகள் வரக்கூடாது. எப்போ வந்து ஒருத்தர் வீட்டில் வந்து பூஜை அறையில் வந்து கெட்ட வாடைகள் வருதோ அந்த நேரமே அவங்களுக்கு பொருளாதார நெருக்கடிகள் வருதுன்னு அர்த்தம். கஷ்டங்கள் நஷ்டங்கள் உருவாக போகுதுன்னு அர்த்தம். அப்போது நீங்கள் கோவிலில் வழிபாடு செய்யுங்க, செய்யாமல் இருங்க, அதை அவரவர் வசதிக்கு ஏற்ப நீங்கள் பண்ணிக்கோங்க. வீட்டில் பூஜை அறை அப்படிங்கிறது எப்போவுமே வந்து சந்தனம் குங்குமம் திருநீர் அல்லது அக்தர் ஜவ்வாது போன்ற வாசம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அந்த பூஜை அறையில் வீசிகிட்டே இருக்கணும். ஜவ்வாதெல்லாம் நம்ம வந்து வாங்கி வச்சு நம்ம லேசாக நீரில் குழச்சி இறைவனுக்கு நெத்தியில் ஒரு குங்குமம் வைக்கும்போது வச்சு விட்டிங்கன்னா உள்ளே போனீங்கன்னா அப்படி கும்முன்னு வாசம் இருந்துக்கிட்டே இருக்கும். வாசம் நிறைந்த மாதிரி யார் வீட்டில் பூஜை அறை இருக்கோ அவங்களுக்கு வந்து பெரிதளவு வந்து இந்த பிரபஞ்சங்கள் கொடுக்கக்கூடிய தாக்கங்கள் வீட்டுக்குள் வருவதில்லை. இதை தெளிவாக எடுத்துக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா திருநீர் என்று சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து நீங்கள் உங்கள் வீட்டில் வந்து வாங்கி வைக்கிறீங்கன்னா அது அக்தர் ஜவ்வாது போன்ற அந்த வாசமான திருநீர்கள், வாசம் நிறைந்த சந்தனம், வாசம் நிறைந்த குங்குமம், வாசம் அதிகமான திருமஞ்சன பொடி, வாசமான மஞ்சள் பொடி, இது போன்ற பொருட்கள் வந்து உங்கள் வீட்டில் பூஜை அறையில் இருந்து அது வாசம் உள்ள வந்து வீசிட்டு இருக்கும்போது தான் குரு பகவான் தன்னுடைய கதிர்வீச்சு என்று சொல்லக்கூடிய யோகமான கதிர்வீச்சை அந்த வீட்டுக்குள்ளே செலுத்திக்கிட்டே இருப்பார். அதை விட்டுட்டு நீங்கள் வந்து கண்டும் காணாமல் விட்டு அது ஏனோ தானோன்னு வச்சிங்க அப்படின்னா உள்ளே போனோடனே ஒரு வித கெட்ட வாடை வருது அப்படின்னாலே குருவால் வரக்கூடிய பணப்பிரச்சனை, மனப்பிரச்சனை, டென்ஷன், கௌரவம் ஒழுக்கங்கள் இதெல்லாம் உங்களுக்கு வந்து குறைய போகுது அப்படிங்கிறத நீங்கள் இதிலே உணர்ந்துக்கலாம். சரிங்களா? அப்போ உங்கள் ஜாதகப்படி குரு பகவான் எங்கெங்கே இருந்தால் எப்படி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லிட்டேன். இந்த வழிபாடு முறை வந்து பொதுவான வழிபாடு முறைகள், பொதுவான பரிகாரங்கள். அவரவர் ஜாதகப்படி அதை ஆய்வு பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த குரு பகவானையும் நீங்கள் எப்படி வழிபாடு செய்ய வேண்டும் அப்படிங்கிறத துல்லியமாக என்னால் வந்து என் தாய் முத்தாரம்மன் அருளால் உங்களுக்கு வந்து தெளிவாக எடுத்து தர முடியும். அப்போது நீங்கள் இந்த வீடியோவை பார்க்குறீங்க, இந்த ஆடியோவை பார்க்குற அன்பர்களுக்கு வந்து நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் என்ன? உங்கள் ஜாதக குரு பகவான் எங்கே இருக்கிறாருன்னு பாருங்கள்.
இது போன்ற வழிபாடு முறைகளை தெய்வ வழிபாடுகளை உங்களுடைய எந்தெந்த கோவிலில் போய் வழிபாடு செய்தாலும் நான் சொன்ன மெத்தடில் நீங்கள் வழிபாடு செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு உங்கள் ஜாதகத்தில் குரு பகவான் எந்த நிலையில் இருந்தாலும் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையை உருவாக்க போகிற அமைப்பில் இருந்தாலும் சரி, யோகமான அமைப்பில் இருந்தால் யோகத்தையும், இக்கட்டான சூழ்நிலையில் நீங்கள் இருக்க போகிற அமைப்பில் வந்தால் அந்த இக்கட்டான சூழ்நிலையில் இருந்து அதை தாங்கும் அளவுக்கு உங்களுக்கு அந்த பிரபஞ்சத்துக்கு உண்டான இறைவன் கண்டிப்பாக உங்களுக்கு காத்து கொடுப்பான். இது அடியேன் உணர்ந்தது, என் தாய் முத்தாரம்மன் எனக்குள் இருந்து உணர்த்திய விஷயத்தில் இதுவும் ஒரு விஷயம். பொதுவாகவே குரு பகவானை பற்றி இதுவரை யாரும் சொல்லாத நுணுக்கமான விஷயங்கள்லாம் நான் வீடியோவில் கொடுத்துருக்குறேன். நீங்கள் சேனலில் போய் வீடியோஸ் அப்படிங்கிற இதில் பார்த்தீங்கன்னா பிளேலிஸ்ட்டில் பாருங்கள், குரு பகவான் சூட்சமங்கள்னு கொடுத்துருப்பேன். அப்படியே ஒரு 500 வீடியோ பக்கம் கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். உள்ளே போய் நீங்கள் எடுத்தீங்கன்னா ஒரு வீடியோ நான் சொன்ன பரிகாரங்கள் கொடுத்துருக்க மாட்டேன். ரொம்ப 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 துல்லியமான நுணுக்கமான விஷயங்கள்லாம், அணுவணுவான விஷயத்தெல்லாம் என் தாய் முத்தாரம்மன் எனக்கு கற்றுக் கொடுத்த விஷயத்தை பூரா அதில் கொட்டி போட்டிருக்கிறேன். அப்படியே நீங்கள் தேடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். உங்கள் ஜாதகப்படி, உங்களுடைய ராசிப்படி ஜாதகப்படி நீங்கள் எப்படி வழிபாடு செய்யணும் எல்லா விஷயத்தையும் கொடுத்துருக்குறேன். நீங்கள் ஜாதகமே பார்க்கங்கிற அவசியம் கிடையாது. அந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக பார்த்தாலே அதை பார்த்து நீங்கள் சில பரிகாரம் செய்யும்போது உங்கள் வாழ்க்கை கண்டிப்பாக மேன்மையாக வரும். சரிங்களா? இப்படி தொடர்ச்சியாக ஏதோ ஒரு வீடியோவை என் மனசில் எனக்கு இறைவன் கொடுக்குற விஷயத்தை அன்னன்னைக்கு நான் கொடுத்துட்ருக்கிறேன். தொடர்ச்சியாக பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா உங்களுடைய நண்பர்கள், சொந்தக்காரங்களுக்கு யாருக்காவது உங்களுக்கு அனுப்பணும்னு தோணுச்சுன்னா நீங்கள் அனுப்புங்க. வலுக்கட்டாயமாக நான் யாருக்கும் அனுப்புங்கன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா அது அவரவர் விருப்பத்தை சேர்ந்தது. உங்களுக்கு பிடிச்சிருக்குது, நல்லா இருக்குது, அந்த பரிகாரம் நம்ம செய்கிறோம், நல்லா இருக்குது, உங்களால் இன்னொருத்தர் புண்ணியம் பெறும் பொழுது நீங்கள் ஒரு நல்லது நடந்துட்டு, உங்களுக்கு ஒரு நல்லது நடந்துட்டு நீங்கள் அந்த நல்லது நடந்த விஷயத்துக்கு நீங்கள் இன்னொருத்தருக்கு அதை ஷேர் பண்ணி அவங்களுக்கு ஒரு நல்லது நடக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த புண்ணியம் உங்களையும் சேரும். சரிங்களா? அதே சமயத்தில் நீங்கள் நல்லா இருக்கிறீ அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் நல்லா இருக்கிறதுக்கு நான் காரணமாக இருக்கிறதுனால அந்த புண்ணியம் என்னையும் சேரும். சரிங்களா? சரி, எல்லோருக்கும் என் தாய் முத்தாரம்மன் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம்.